ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விளக்கேற்றும் பெண்கள் எப்பொழுதுமே விளக்கேற்றும் பொழுது இந்த மந்திரங்களை கூறி விளக்கேற்றினால் அனைத்து தெய்வங்களுடைய அந்த அருளும் அந்த இடத்துல கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. விளக்கேற்றும் பொழுதும் சரி, இன்றைக்கு தைத்திருநாள் பார்த்திங்கன்னா பொங்கல் திருநாள் என்று அனைவரது வீட்டிலுமே தைப்பொங்கல், சர்க்கரை பொங்கல் வைத்து மகிழ்ச்சியோடு குடும்பத்துடன் இந்த பொங்கல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இனிய நாளில் நமக்கெல்லாம் பயனுள்ளபடி அமையக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா இந்த பொங்கல்னு இல்லாமல் நீங்கள் விளக்கேற்றும் போதெல்லாம் பெண்கள் உங்களுடைய வீடுகளில் ஒலிக்க செய்யும் பொழுது அந்த வீட்டில் அனைத்து தெய்வங்களுமே வந்து குடியிருப்பார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். அது என்ன மந்திரம் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா இன்றைய தினம் தைப்பொங்கல் தினத்தில் நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து உங்கள் குடும்பமாக எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் உட்காந்து குடும்பத்தோடு உச்சரிப்பது பெரிய பலனை நமக்கு கொடுக்கும். தினமும் பெண்கள் விளக்கேற்றும் பொழுது நீங்கள் அந்தந்த வேலையில் அங்கே பூஜை அறையில் உட்கார்ந்து நீங்கள் மட்டும் கூறுவது இன்னும் நல்ல பலனை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒன்று. இப்படி ஒரு மந்திரத்தை இதற்கு முன்பு நம்ம வேறு எந்த இடத்துலையுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அனைத்து தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லும் வகையில் இந்த இனிய நாளில் இந்த மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம். வாய்ப்பு கிடைத்தால் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு இன்று இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். 12 மணிக்கு தான், அதாவது சில பேர் வீட்டிலலாம் காலையிலே பொங்கல் வச்சுருவாங்க. சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான் பொங்கல் கும்பிட போகிறீர்கள் என்றால் பொங்கலை கும்பிட்டு முடித்த பிறகு குடும்பத்தோடு இந்த மந்திரத்தை சொன்னாலும் தவறு கிடையாது. பொங்கல்லாம் வச்சாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் ஒரே ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு குடும்பத்தோடு உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் போதுமானது தான். குடும்பத்தோடு அமர்ந்து இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான். குடும்பத்தில் நிறைய நல்லது நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வாங்க, அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓர் எழுத்து மந்திரத்தை ஓம் என்று சொல்லுவோம். 2 எழுத்து மந்திரத்தை ராமா என்று சொல்லுவோம். 3 எழுத்து மந்திரத்தை முருகா என்று சொல்லுவோம். 4 எழுத்து மந்திரத்தை நாராயணா என்று சொல்லுவோம். 5 எழுத்து மந்திரத்தை நமசிவாய என்று சொல்லுவோம். 6 எழுத்து மந்திரத்தை சரவணபவா என்று சொல்லுவோம். 7 எழுத்து மந்திரத்தை முத்தீஸ்வரர் என்று சொல்லுவோம். 8 எழுத்து மந்திரத்தை ஓம் ஸ்ரீ குருவாயூர் அப்பா என்று சொல்லுவோம். 9 எழுத்து மந்திரத்தை ஓம் பராசக்தி அம்மா என்று சொல்லுவோம். 10 எழுத்து மந்திரத்தை திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுவோம். இப்படி பார்த்திங்கன்னா 10 மந்திரங்கள் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தில் ஆரம்பித்து திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற தொடக்கமாகவும் முடிவாகவும் இருக்கின்ற இந்த மந்திரத்தோடு நம்ம முடித்து கொள்ளலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஓம் ராமா, முருகா, நாராயணா, நமசிவாயா, சரவணபவா, முக்தீஸ்வரர், ஓம் ஸ்ரீ குருவாயூர் அப்பனே, ஓம் பராசக்தி தாயே, திருச்சிற்றம்பலம் இப்படி சொன்னாலே போதுமானது தான். நீங்கள் மனதார குடும்பத்தோடு அமர்ந்து அப்படியே பூஜை அறையில் உட்காந்து தீப ஒளியில் அந்த மந்திரத்தை கூறும் பொழுது அனைத்து தெய்வங்களும் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்வார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நம்ம பலவாறான மந்திரங்கள் கேள்விப்பட்டிருப்போம், காயத்ரி மந்திரம் இப்படின்னு. ஆனால் இப்படி கடவுள்களுடைய அந்த பெயரை உச்சரிப்பதனாலே நமக்கு பல நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நமக்கு பெரிய அளவில் எந்த ஒரு மந்திரமும் தெரியலைனாலும் பரவாயில்ல, இப்படி மந்திரங்களை உச்சரித்தாலே அந்தந்த தெய்வங்களுக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். மனதார ஒரு முறை கூறினாலும் மனதானது அவ்வளவு தெளிவோடு, அவ்வளவு நம்பிக்கையோடு, இறைகடாச்சத்தோடு கூற வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு அந்த தெய்வங்களுடன் அருளாசி கிடைக்கும். இன்று மட்டும் இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது. இந்த மந்திரத்தை பின்னால் 10 தெய்வங்களின் சக்தி மறைந்திருக்கிற அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்கள். தினமும் வீட்டில், அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது பெண்கள் விளக்கேற்றுதீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மந்திரத்தை கட்டாயம் கூறுங்க. அந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது அதிகமாகவும் இருக்கும். இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் பொழுது இந்த மந்திரத்தை கூறினோம்னா அத்தனை தேவர்களுடைய அந்த அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. தினமும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து பெண்கள் மனதார அந்த மந்திரத்தை சொல்ல துவங்கி பாருங்கள்.
வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் உங்களை விட்டு நீங்கி சந்தோஷம் அப்படிங்கிற ஒளி வந்து உங்களை தானாகவே சேரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்றைய தினம் தை திருநாளன்று உங்களை பிடித்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி தை பிறந்ததும் நமக்கு ஒரு வழி பிறக்கணும், முயற்சிகளுக்கு உண்டான வழியையும் காட்டி தரக்கூடிய சக்தி இந்த 10 வரி மந்திரத்திற்குள் அடக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அனைவரும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக பொங்கலை கொண்டாடி இருப்பீங்க. இன்னும் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா நல்லபடியாக சிறப்பாக சென்று இன்னும் வரவிருக்கின்ற மாட்டுப்பொங்கல், நாளைய தினம் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கலும் கொண்டாடவிருக்கின்றோம். கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீடுகளிலே மாடுகளை வைத்திருப்பாங்க. அதை வச்சு பூஜை செய்து சூரிய பகவானை வழிபட்டு பொங்கல் செஞ்சு வழிபாடு செய்வாங்க. கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இப்படி செய்வாங்க. நகர்ப்புறங்களில் பார்த்திங்கன்னா மாடுகள் வைத்திருப்பது அரிதாக தான் இருக்கும். ஒரு சில இடங்களில் வளர்ப்பாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் போகும் பொழுதே மாடுகள்லாம் ஆங்காங்கே மேய்ந்து கொண்டு இருக்கும், அலைந்து கொண்டு இருக்கும். அந்த மாடுகளுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை வாங்கி கொடுங்க. இன்றைக்கு மட்டும்தான் வாங்கி கொடுக்கன்னு கிடையாது. நீங்கள் பார்க்குற நேரம் எல்லாமே பசுவிற்கு ஏதாவது வாழைப்பழங்களை நம்ம வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான். அதாவது விசேஷ நாட்கள்னு மட்டும் கிடையாது. ஏன்னா மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மாடுகளை போய் கவனிக்கும், அதை சாப்பாடு கொடுக்கும், அப்படி கொடுக்கும், இப்படி கொடுக்கும். அன்னைக்கு மட்டும் அந்த பலன் வந்து நமக்கு சேரணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. தினமுமே ஏதோ ஒரு உயிருக்கு நம்ம உணவளித்து கொண்டே இருக்கும் பொழுது தான் அதன் மூலமாக நமக்கு பல புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதனால் நாளைய தினம் மாட்டுப்பொங்கல் அன்று எந்த ஒரு உயிர் உங்களுக்கு பசியாக வந்து நின்றாலும் சரி, அதற்கு ஏதோ உங்களால் முடிந்த உணவுகளை வாங்கி கொடுத்து அதனுடைய மனதையும் வயிறையும் குளிரச் செய்யுங்கள் அப்படிங்கிறதான். தவறாமல் இன்றைய தினம் இந்த மந்திரத்தையும் கூறி வழிபாடு செய்யுங்க. பெண்கள் தினமுமே விளக்கேற்றும் பொழுது நல்லபடியாக மனதை நல்ல ஒரு சஞ்சலம் இல்லாமல் வைத்து கொண்டு விளக்கேற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த மந்திரத்தையும் பாராயணம் செய்யுங்க. காலையில் விளக்கேற்ற முடிஞ்சால் காலையில் இந்த மந்திரத்தை கூறுங்க, இல்லைனா மாலை வேளையில் கூறுங்க. முழு நம்பிக்கையோடு நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே அது நமக்கு நன்மையாகத்தான் வந்து சேரும். ஏன்னா இது சிம்பிளான மந்திரம் தான். ரொம்ப நம்ம போட்டு ரொம்ப மனப்பாடம் பண்ணலாம் தேவை கிடையாது. கடவுளுடைய பெயர் தான் மனதார கூறிக்கொள்ளணும். அத்தனை இறைவன்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும். வாழ்க்கையில் நல்ல ஒரு இருள் நீங்கி ஒளிச்சமானது நம்ம வாழ்க்கைக்கு பிரகாசமாக தெரியணும் அப்படிங்கிற வகையில் நம்ம இந்த மந்திரத்தை கூறப்போகிறோம். அதனால் முழு மனதோடு நம்பிக்கையோடு கூறுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போதாவது மனதானது சங்கடப்படுகின்ற சூழ்நிலையில் மனசஞ்சலம் ஏற்படுதுனாலும் அப்பையும் உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய இந்த மந்திரத்தை உங்களுடைய மனதிற்குள்ளோ வாயாரோ சொல்லி கொண்டே இருங்க. உங்களுக்கு அந்த நேரத்தில் எப்படி இருக்குதோ அந்த மனநிலை பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி நல்ல ஒரு சாந்த சுரூபமாக மாறிவிடும். அந்த கவலையாக இருக்கின்ற சூழ்நிலையும் சரி, இல்லை வேறு ஏதாவது தவறான ஒரு எண்ணத்தில் நம்ம இருந்தாலும் சரி, அது நம்மளுக்கு முழுவதுமாக நீங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கப்புறம் நம்ம நல்ல எண்ணத்தோடும் செயல் சிந்தனையோடு செயல்படலாம் அப்படிங்கிறதான். ஏன்னா எல்லோராலும் ஒரே மாதிரி ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனம் தடுமாறத்தான் செய்யும். அந்த மனம் தடுமாறுகின்ற அந்த வேளையில் நமக்கு பிடித்த அந்த இறைவனுடைய நாமத்தையோ அவரையோ நம்ம நினைக்கும் பொழுது அந்த சஞ்சலமான மனம் உடனே சாந்தமடையும் அப்படிங்கிறதான். அதனால தான் அப்படி சொல்லுவேன். சில நேரங்களில் நம்ம இந்த ஃபோக்கஸை இழந்து நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய மனதை அலைபாய விடும் பொழுது தான் நமக்கு பலவாறான துன்பங்கள் வந்து சேரும். அதனால் மனதை கட்டுக்குள் கொண்டு வரணும்னா உங்களுக்கு பிடித்த அந்த இறைவனுடைய மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். எதுவுமே தெரியலனா பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய இதை மட்டும் சொன்னாலே போதும். சஞ்சலமான மனது உடனே சமாதானமடைந்து நம்மளுடைய கட்டுக்குள் வரும் அப்படிங்கிறதான். உடனே சஞ்சலமாயிருச்சுன்னா அதோடய நம்ம போயிட்டோம்னா நமக்கு அது தவறாக தான் போய் முடியும். அதனால் மனதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி நம்ம பிரணவ மந்திரத்தையும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் சேர்ந்து ஒலிக்கும் பொழுது அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. வாயால் நம்ம என்ன ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறோமோ அதற்கு தகுந்தாப்பில் தான் நம்மளுடைய மனநிலையும் இருக்கும். இப்போ நம்ம கோபத்தில் ஆவேசமாக வார்த்தைகளை விடுறோம்னா அதற்கு தகுந்தாப்பில் தான் நம்மளுடைய உடல் தோற்றமும் சரி மனநிலையும் மாறிவிடும். இதே இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோம்னா அதன் மூலியமாக நமக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வைப்ரேஷன் கிடைக்கும்.
நெகட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவ் எனர்ஜியுமே நம்மளை விட்டு முழுவதுமாக சென்றுவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் ஒரு முறை இதை முயற்சி செய்து பாருங்கள், உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது கட்டாயம் சீராக மாறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திப்போம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.